ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உளுந்து வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த உளுந்த வடையை பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் மாவை அரைச்சி செஞ்சோம்னா நம்மளோட உளுந்த வடையும் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. அதே போல் உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவு உளுந்தை எடுத்து 1 ஹவர் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்ஸி அல்லது கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்தாலும் நம்மளோட உளுத்த வடை எல்லாமே நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம கிறிஸ்பியாக நல்லா வரத்துக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்த்தோம்னா நம்மளோட உளுத்த வடை எல்லாமே மேலே நல்லா முறுமுறுப்பாக வரும், உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்துருங்க. அதாவது இந்த உளுத்த மாவும் இந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல, கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை செஞ்சோம்னா நம்மளோட வடை உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவை நல்லா இது போல் கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், இப்போது நம்ம சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எல்லாமே சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வெங்காயம் அந்த உளுத்த வடையில் இருந்தாலும் நல்லா இருக்காது. வெங்காயத்தை பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி பாதியை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. கையில் எடுத்துட்டு இது போல் ஹோல்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம். மாவு ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுன்னா நமக்கு இது மாதிரி கையில் எடுத்து ஹோல்ஸ் போட வராது. அதனால் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம வடை எல்லாமே ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் இது போல் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த வடையை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. அரை வேக்காட்லேயே நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதை இன்னொரு டைம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த உளுத்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது எல்லா வடையும் ஒரே கலரில் இருக்கும். அதனால் நம்ம 2 டைம் இதை சுட்டு எடுக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது எல்லாமே அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த 2வது பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேட்ச் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இந்த உளுத்த வடை எல்லாத்தையுமே அரை வேக்காட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ திரும்பவும் இதை நம்ம இன்னொரு டைம் எண்ணெயில் போட போகிறோம். அதாவது இது மாதிரி 2 டைம் நம்ம சுட்டு எடுத்தோம்னா இந்த உளுத்த வடையோட கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈவனாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம 2 டைம் சுட்டு எடுக்கிறோம். அதாவது 2வது டைம் போடும் பொழுது 1 நிமிஷம் விட்டாவே போதும், அதிக நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு போடும் பொழுதே முக்கால்வாசி வந்திருக்கும். அதனால் நம்ம 1 நிமிஷத்துக்கு விட்டால் போதும். பாருங்கள், நம்மளோட உளுத்த வடை எல்லாமே ஒரே நிறமாக வந்திருக்கு.
இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் தான் எல்லா வடையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட உளுத்த வடை எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.